பாஸ்டர் சொன்னாங்க, அந்த வசனங்கள்லாம் நம்ம வந்து அறிக்கையிடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னாங்க. வேற என்ன காரியங்கள்லாம் நம்மளுக்கு வேதம் உதவுது, வேதத்தை வந்து ஏன் முக்கியமானது, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்ல போறோம். ஏசாயா 50:4-5 யாராவது வாசிக்கலாம். இன்றைக்கு நிறைய வாசிக்க போறோம் காரியங்கள்லாம். ஏன்னா செய்வன திருந்த செய் மாதிரி லாஸ்ட் டைம் படிச்சது நிறைய உங்களுக்கு மறந்துருக்கும். நீங்க எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசுல தங்கிடும். வாசிக்கலாம். ஏசாயா 50:4-5 உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமாக அப்படி இருக்க வேண்டும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, என்னுடைய தனிப்பட்ட ஜெபம்னு. ஏசாயா 50:4-5 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் வேதத்தின் மூலியமாக. ஏன்னா இளைப்படைந்தவர்களுக்கு தக்க சமயத்துல தக்க காரியங்களை சொல்லணும்ன்றதுக்காக. நம்ம கூட நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம தனியா இந்த உலகத்துல வாழ முடியாது. கட்டாயமாக நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, கூட வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க. நீங்க வெளியில போய் கடைக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு அநேக நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது காரியங்களை அவங்க வாழ்க்கையில வந்து குறைவுபட்டவர்களாவோ இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? ஆறுதல் இல்லாம தேர்தல் இல்லாம என்ன வழி செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு தான் என்ன இருக்கணும், உங்களுக்கு பைபிளை படிச்சு உங்களுக்கு ஞானம் இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல முடியும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீட்டில இருந்து ஒரு பையன் பரீட்சைக்காக வெளியில கிளம்பி போறான். உடனே உங்களுக்கு தெரியும் சகுனம் பார்ப்பாங்கன்னு சொல்லி, அந்த சகுனம் பார்க்கறது தவறுன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில இன்னும் கூட சில சமயம் சகுனம் பார்ப்போம். ஏன்னா அந்த சகுனம் பார்க்கறது ரொம்ப தவறான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நாளையும் நல்லா படிச்சிருக்கிறேன், கர்த்தர் துணையோடு நீங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆனா நீ வேத வசனத்தை படிக்கல எதுவும் தெரியலன்னா நிறைய பேருக்கு அது என்ன ஏன் காரியத்தை நம்பணும் அப்படின்னு தெரியுது. ஒரு சில காரியங்களை கிறிஸ்தவர்கள் வந்து நம்புவாங்க, ஆனா ஏன் நம்புறோன்னே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம எதுக்கு இந்த காரியத்தை நம்புறோம், ஏது நம்பக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு தான் நம்ம வேதவசம் உதவுகிறது. ஒரு வீட்டில இருந்து என்ன செஞ்சா ஒரு பையன் வந்து பரீட்சை எழுதுறதுக்காக தேர்வு எழுதுறதுக்காக கிளம்பி போனான். சொன்னாங்க, ஐயோ இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, நீ பரீட்சை எழுத போகும்போது நல்ல நேரமா இருக்கான்னு பாத்துக்கிறேன், சவுனம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன்னு சொல்லி வெளியே போய் அவங்க அம்மா போய் எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்துரும்போது அப்ப என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, ஒரு லேடி வந்து விதவை ஆட்கள் வந்தாங்கன்னா அது நேரில் நீ போகக்கூடாது, கெட்ட சவுனம்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ இரு அந்த எடுத்து வீட்டுக்கார அந்த விதவை பொண்ணு போற, அவ போய் முடியட்டும், வீட்லயே இரு, கொஞ்ச நேரம் இருந்துடும். அவர் 5 நிமிஷம் இருந்தானா இருந்துட்டு, அம்மா இப்ப கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இருமா ஒரு நிமிஷம், நம்ம அம்மா நல்லா யாருமே இல்லைன்னு பாத்துட்டு, யாருமே இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு ஒற்றை பிராமணரா வரக்கூடாதான். ஸோ அந்த ஒரு ஆள் பிராமணரா வந்திருக்கிறாரு. ஐயோ நேரம் சரியில்லை உள்ளேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. 3வது தடவை போகும்போது அங்கே குறுக்க வந்து பூட போகுது. அது குறுக்க போட வச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி ஒவ்வொரு சகலமும் அவங்க அம்மா பார்த்துட்டு சரி பண்ணிப்போம். யாருமே இல்லை, நான் நல்லா வெளியே போய் பார்க்குறேன், நீ போகிற வரைக்கும் கரெக்ட் நல்ல சொன்ன போ அவங்க அம்மா வேகமாக அனுப்பிவிட்டாங்க. அந்த எலி நினைக்கும், நான் பூனை போனால் நம்ம தான் பயப்படுறது, மனுஷன்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னு நினைக்கும். அந்த மாதிரி இவங்க அந்த பூனை இப்போ குறுக்க போகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா பயந்துக்கிட்டு இரு உள்ளட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் எழுத போன பையன் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துட்டான். அப்பா கேட்டாங்க, என்னடா போன உடனே எல்லாம் நல்ல சகுனமாக தானே இருந்துச்சு, எல்லாம் நல்ல சகுனமாக தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே பரீட்சை எழுதுறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, பரீட்சை தேர்வு ஆரம்பிச்சதுனால நீ போப்பா அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ எத்தனையோ காரியங்கள் நல்ல சகுனம் பார்த்துருப்போம், ஆனால் எதை செய்யணும்னு சொல்லி தெரியாமல் போயிடுவாங்க. அப்போ முக்கியமான காரணம் என்ன, சீக்கிரமா போகணும். அதை விட்டுட்டு உங்க அம்மா அதை பார்த்தாங்க. அது மாதிரி வாழ்க்கையில எதை வந்து நம்பணும், எதை நம்பக்கூடாது, வேதம். நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தால் வேதத்தின் அடிப்படையில் பார்த்துடணும். சரி பைபிள் என்ன சொல்லுது இது குறித்து, பைபிள் இது குறித்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தேகங்கள், காரியங்கள், மற்ற மதத்தினர்கள், மற்ற நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து இருக்கக்கூடாது. இது ஒரு காரியம் சொல்லுதா, சரி பைபிள் என்ன சொல்லுது இந்த காரியத்தை பற்றின்னு சொல்லி நம்ம பைபிளை வச்சு என்ன செய்யணும், பைபிளுக்கு வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அதான் அந்த முதல் வசனம். அது மட்டும் இல்ல, வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை படிக்கலைன்னா நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம பிள்ளைகளா இல்லை. அப்ப அவர் அதை படிக்கலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்ம பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஓசியா 4:6. என் ஜனங்கள், நான் வாசிக்கிறேன், நீங்க எடுத்து
படிச்சுட்டாங்க. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அநேக வேலையில பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பிள்ளைங்களால பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு சொல்லியிருக்கோம். அப்ப நிறைய வேலைகள் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை வந்து நீ நல்லா வாசிச்சுட்டு இது பண்ணினால என்ன செய்ய மாட்டேன், உன் பிரச்சனையை பிள்ளைகள் வராது. நீ வேதத்தை மறந்தனால நான் சொல்ல உன் பிள்ளைகளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓசியா சொல்றாரு. அப்போ வேதம் வந்து அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வேதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய ஜெனரேஷனும் வந்து நல்லபடியா வளரணும். பாச சொல்லுவாங்க, வேதத்தை படிக்கிறனால உனக்கு மட்டும் உன் பின்வர சந்ததிக்கும் நல்லது, சந்ததிக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அது வந்து ரொம்ப முக்கியமானது. பாருங்க, அடுத்து வந்து மார்க் 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ரகசியங்கள் அடங்கினதா இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இதை வச்சு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, இந்த உலகத்துல தேவன் எப்படி அரசாட்சி செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில எப்படிலாம் அவர் அரசாட்சி செய்ய முடியும், அதாவது இனிமேல் நம்ம இறந்த பிறகு நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதுல எப்படிலாம் காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி வேற எந்த புத்தகத்திலாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? வேதத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் நீங்கள் படிக்க முடியாது. நான் சில காரியங்களை வந்து கம்ப்யூட்டரில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து இப்படி உலகத்தில் உலக முடிவு வந்து எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. சில இது யூடியூப்ல நிறைய துண்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. இது இப்படி ஆகும், ஒரு கிரகம் மேலே விழுகும், அது நட்சத்திரம் விழுகும், அது விழுகும், இதாகும் அப்படின்னா. அப்போ அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அதெல்லாம் படித்து பார்க்குற மற்ற மக்கள் அப்படியா நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வேதத்தை படித்த மக்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருந்து எல்லாமே சொல்லியிருக்கு. நான் அப்போ யோசித்து பார்த்தேன், வேதத்தை தவிர வேற ஏதாவது புத்தகத்தை நம்ம எடுத்து முடிவு எப்படி இருக்கும், கடைசி காலத்தில் இந்த பூமி என்ன ஆகும், வானம் என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கணும்னா அது அப்படி எழுதப்பட்ட புத்தகம் எதுவுமே இல்லை இது வரைக்கும் இல்லை. அப்போ வேதம் வந்து எவ்வளோ காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சந்திரன் வந்து ரத்தமாக மாறும், சூரியன் வந்து அந்தகாரப்படும், இதெல்லாம் நடக்கும் பின்னாடி இல்லையா? அந்த மாதிரி இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க, இது மேலே விழுக போயிருக்கிற விஷயத்துல உலகம் அழிய போகுது, பெரிய ஒரு பிளானட் வந்து மோத போகுது. அப்போ அது மோதிச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சு இது பண்ணுற மாதிரி படம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அநேக சான்சஸ் இருக்கு. ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எடுத்துக்கொள்வாரு. ஏன்னா நம்ம வந்து கர்த்தரை நம்பி இருக்கு, நம்ம பிள்ளைங்களை வந்து கர்த்தர் நம்ம வந்து என்ன செய்வார், அவர் 2ஆம் வருகை ரகசிய வருகைன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அப்போ எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆகி கட்டாயம் அந்த உலகம் அழிஞ்சிரும். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, வானங்கள் மடமடம் என்று உருகி போகும், பூமினா இதா போகும்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் இருக்கும்போது எல்லாம் அது பைத்தியமாக நினச்சிருப்பாங்க. எங்கே அந்த காலத்தில் அந்த பூமி இப்படிதானே இருக்குது, இப்படிதான் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ காலத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு விஞ்ஞானிகள், இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கலாம், ஏதோ ஒரு கிரகம் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு நட்சத்திரம் மேல இருந்து வந்துட்டு இருக்கு, அது வந்தாடே இத்தனை ஆண்டு காலம் ஆகலாம், மில்லியன் கணக்காகலாம், அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், அப்படி சொல்லி பல காரியங்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த வேதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மைன்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தில் வந்து தெரியுது. அப்போ இந்த வேதத்தின் மூலியமாக தான் நம்ம 2ஆம் வருகை பற்றி, நம்மளுடைய முடிவை பற்றி, இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள், நம்ம எப்படி வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அரசாட்சி செய்ய, நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ வெற்றியாக இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட நீங்கள் பிரசங்கத்தில் கேட்டீங்க. இதெல்லாம் எது மூலியமாக தெரியுது, வேதத்தின் மூலியமாக தெரியுது. அப்போ வேதத்தை வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது, அடிக்கடி படிக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். அப்போ இதனுடைய என்னன்னா, தேவன் வந்து அவருடைய ஞானத்தை தமது ஆவியினால எழுதியிருக்காரு. இது சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ பைபிள் எடுத்து பேசும்போது இது ஏன் படிக்க முடியலன்னு நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க. இது போர் அடிக்கும், சில சமயத்துக்கு சில சமயம் புரியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது புரியலன்னு சொல்றது ஏன்னா அவங்க சொந்தமான ஞானத்தினால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இது தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்ம சொந்த மொழியில வந்து அது புரியவே புரியாது. நம்ம ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு வெளிப்படுத்திருக்க பண்ணட்டுன்னு சொல்லி அவருடைய ஆவியானவருடைய துணையோடு படிக்கும் பொழுது எவ்வளவு படிக்காதவங்களா இருந்தாலும் புரியும், ஈஸியா புரியும். எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் வேதத்தை படிக்கும் போது அவங்க ஆவியானவருடைய துணை இல்லாம படிச்சு பார்த்தாங்கன்னா புரியவே புரியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தர் என்ன சொன்னாரு, வேதத்துல இருக்கிறதெல்லாம் தவறு, இதுல நிறைய காரியங்கள் வந்து நம்பக்கூடாத காரியங்கள்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் நான் கண்டுபிடிக்க போறேன், ஃபைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒருத்தர் உட்கார்ந்தாரு. ஆனா அது வேதத்தை படிக்க 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 ஆவியானவர் அவருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து படிக்கும்போது முதல்ல வந்து சாதாரண இதுல என்ன குறை இருக்குன்னு பார்த்தாரு. ஆனா போக போக வேதத்துல ஆழத்துல போக என்ன செய்யுதுன்னா ஆவியானவருடைய துணையினால அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, ஆர்வமா படிக்கிறதுனால அப்புறம் பார்த்தா எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு
அவர் வந்து கடைசியில் வந்து அவர் கண்டுபிடிச்சார். இப்படி சொல்லி வாதாடும் போனவரை உண்மை என்று சொல்லி வாதாடும்படியாக ஒரு படமுடைய பென்ஹர் ஏதோ எடுத்தாங்கன்னு சொல்லி பாச சொல்றாரு. பென்ஹர் அந்த மாதிரி வந்து அந்த புத்தகம் வந்து ரொம்ப வலிமையான அற்புதமான புத்தகம். அதை நீங்கள் டெய்லி ஒரு அதிகாரமாவது நீங்கள் படிச்சுட்டு வரலாம். அதன் மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் வந்து மக்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியமே இயேசுவை பற்றி. மகா கணமுறுத்திய தயவுக்குரியவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமா விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்கள் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. 4 வரைக்கும் இதை எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆழ்ந்து படிச்சீங்கன்னா அது புரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நான் கேள்விப்பட்ட சங்கதிகள், இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த லூக்காவில் எழுதுறேன்னு சொல்லிட்டு லூக்கா சுவிசேஷத்தில் முதல் அந்த மருத்துவர் வந்து முன்னாடி முன்னுரையாக அதை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, வேத உபதேசங்களை நம்ம அறிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம். ஏன் வந்து வேதத்தை வாசிக்கணும்னு படித்தோம்? வேத உபதேசங்களை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா? வேத உபதேசங்கள்னால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் தான் முக்கியமாக நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சொன்ன மாதிரி சகுனங்கள் மற்ற எல்லா காரியங்களும் உலகப்புறான காரியங்கள் எல்லாவற்றும் அது நல்லதா கெட்டதா என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காக அது உதவுகிறது. பார்த்தீங்கன்னா 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து வேதத்தை பற்றி அறிவில்லாத இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து நம்புவாங்க, ஆனால் ஏன் நம்புறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தெளிவுபடுத்துறது நம்ம வேதம். அல்லேலூயா. பாருங்க, இதில் வந்து நான் சில வசனங்களை சொல்றேன். அதை வச்சு நீங்கள் ஏன் வேத உபதேசம் முக்கியம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். 1 பேதுரு 3:15 எழுதி வச்சுக்கோங்க. யாராவது முடிஞ்ச வசனம் 1 பேதுரு 3:15, மத்தேயு 7:28-29 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:15. தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களுக்கு விசாரித்து கேட்க யாவரோடும். உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைன்னா என்ன? நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? நம்பிக்கை என்னது? ஃபெய்த். நம்ம ஆண்டவருடைய வசனம், ஆண்டவரை பற்றிய காரியங்கள் நிறைய இருக்கும் நம்முடைய வசனங்கள்லாம். அதை வந்து மற்றவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. உங்களை பத்தி கேட்பாங்க, ஏன் இப்படி நீங்க ஏன் நம்புறீங்க, இதுல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, இதே நம்புறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஒரு மரியாதையோடு கூட நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை எடுத்து சொல்வதற்கு தயாரா இருக்கணும். அப்ப சட்டியில இருந்தாதான் என்ன செய்யும்? அகப்பேரா வரும். அப்ப நம்ம வசனங்கள், வேத வசனங்கள் அறிவை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் இந்த காரியத்துக்கு இந்த காரியத்தை எடுத்து சொல்லுவோம், இந்த காரியத்துக்கு இந்த காரியத்தை எடுத்து சொல்லுவோம் சொல்லி நம்ம யோசிச்சு சொல்ல முடியும். எனவே வந்து வேத உபதேசங்கள் வந்து நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 7:28-29 இயேசு கூட பார்த்தீங்கன்னா பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்ததுனால நம்மளும் என்ன செய்யணும்? உபதேசங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாதகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் எப்படி போதகத்தை சொல்றாரு, அது மாதிரி இந்த போதகங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமையா இருக்கிறது. யோவான் 7:16-17 இந்த சுவிசேஷம் எங்கிருந்து வந்தது? வேத உபதேசங்களா எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. எல்லாமே தேவனோட ஆவினாலே அருளப்பட்டது பண்றோம். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அவர் வந்து படிக்காதவர், இவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு அருமையா அர்த்தங்களை சொல்றாரே அப்படின்னு சொல்லி. அதை கல்லாதவர்னா ஆரம்ப கல்வி அவர் படிச்சிருக்கலாம் மேபி. ஆனா அவர் வந்து இன்னும் அந்த பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி வேத பண்டிதர்கள் போல அவர் வந்து படிக்கல. அப்படி படிக்காட்டி எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபதேசம் என்னுடையதாக இராமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்குது. இப்ப நானே வந்து முன்னாடி சொல்றேன்னா அது வந்து நான் என்னால இல்லை, நான் எனக்கு இருக்க சொந்த அறிவுல
நான் யோசிச்சு இது இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம், அப்படி இல்லை. இது தேவன் இடத்துல வந்ததா இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தவங்க ஆண்டோடைய வார்த்தையில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க, அவங்கள கனப்படுத்தணும்னா தேவனை கனப்படுத்துற மாதிரி, அவங்கள நம்ம அசட்டை பண்ணோம்னா எப்படி தேவனை நம்ம அசட்டை பண்ற மாதிரி. அதனால காரியங்கள் வந்து என்ன அது யாரு எப்பொருள் யார் யாரை கேட்பீங்க அப்பொருள் மீட்பொருள் யார் சொல்றாங்க இருந்தாலும் பெருசு. அது வார்த்தை வந்து நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, நல்ல ஒருத்தர் பெரியவர் சொல்றாங்க நம்ம கெட்ட வார்த்தைகள் மோசமானது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. மோசமானவங்க வந்து ஒரு நல்ல காரியங்கள் சொன்னா அதனாலதான் வந்து எந்த காரியம் வந்து நல்ல காரியம் எந்த காரியம் கெட்ட காரியம்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கழுதை கொண்டு கூட என்ன செய்ய ஆண்டவர் பேசுங்க, கழுதை வந்து ஒரு மட்டமானது கழுதை அச்சு கழுதை போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கழுதை வச்சு கூட என்ன செஞ்சார் ஆண்டவர் சொன்னார்னா அந்த சூழ்நிலை அவ்வளவு முக்கியமானதாக இருந்துச்சு. இருந்தாலும் கழுதை விட மோசமா முன்னாடி தேவதூதன் வந்திருக்கிறது தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி பிள்ளையத்தை வச்சு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ முன்னாடி தேவதூதன் வந்து பட்டயத்தோட நிற்கிறான். ஆனா இவர் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. ஆனா எதுக்கு தெரிஞ்சிச்சு, கழுதைக்கு தான் இருந்தது. கர்த்தர் கழுத வாயை திறந்து அதை பேச சொன்னாராம். அப்படியாக கர்த்தர் வந்து நம்ம வந்து நிர்விசாரமா இருக்கிற வேலையில ஆண்டவர் சொல்லி இந்த கல்லுகளை என்ன செய்யும் கூப்பிடுன்னு சொல்றாங்க. நீங்க துதிக்காவிட்டா பரவாயில்ல, நீங்க துதிக்கலைன்னா ஒரு நாள் செய்யுங்க, கல்லுகள் வாயில அந்த கல்லுகளே கூப்பிடும். அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும். நம்ம செய்யறதுக்காக வேண்டி ஒரு சகோதரியை நம்ம ஆண்டவர் பேச சொல்றாரு, மீட் பண்ண சொல்றாரு, அவங்க சத்தியத்தை சொல்ல சொல்றான்னு வைங்களேன். அந்த காரியத்தை நீங்க வந்து செய்யவே இல்லைன்றதுக்காக அந்த காரியம் தடைப்பட்டுறதுன்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டு வேறு யாராவது ஒரு சகோதரி வச்சு அந்த சகோதரி கூட சத்தியத்தை சொல்ல பயன்படுத்துவோம். அதான் அது ஒரு தாக்கம். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறாரு, நீ இந்த விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னு நிர்விசாரம் பார்த்துட்டோம்னா கூட கர்த்தர் பேசுவார். வேறு யாராவது கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். அதுவே அர்த்தம். அதனால இந்த உபதேசங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப தெரிந்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக மத்தேயு 16:12 உபதேசம் வந்து நம்ம மட்டும் இல்ல மற்ற மக்களும் உபதேசத்தை வச்சிருக்கிறாங்க இல்லையா. பலவிதமான மக்கள் பலவிதமான உபதேசம். அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டு சொன்னார். உடனே அவங்க நம்ம வீட்டுல வச்சிருக்கிற மாவு புளிச்சிருச்சு, அதுதான் அவர் சொல்றாரு, அதை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி ஆண்டு சொல்லல. மாவுல வந்து ஒரு சின்ன புளித்த மாவு தான் என்ன செய்யும், அது எல்லாத்தையும் புளிப்பாக்கிறோம் இல்லையா. நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம், அதுதான் அப்படியே புளிப்பாயிருது. ஸோ அந்த புளிப்பா இருக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு, இந்த மாவுக்கு இருக்கு அப்படின்னு. அது போல உபதேசம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன கள்ள உபதேசம் இருந்தா கூட கள்ள உபதேசம் வந்து பேசுனாங்கனாலும் அதை நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அதுவே உங்க மனதுல ரொம்ப ஆக்கிரமிச்சுன்னா அது கடைசியில வந்து உங்களே கெடுத்துடக்கூடிய அப்படின்றதுக்காக ஆண்டு வந்து கெட்ட உபதேசங்களுக்கு இந்த புளித்த மாவுன்னு சொல்லியிருந்தாங்க. உபதேசம் வந்து நல்ல உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான்னு சொல்லி வேதத்தை படிக்க வேண்டும். ஒரு இதில் ஒரு புக்கில் நீங்கள் அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா முதல் நம்மளுடைய சபையெல்லாம் உண்டாக்கப்பட்ட பொழுது நிறைய மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்போ வரைகிற பொழுது இவர் பிரசங்கம் பண்ணாரு. இவர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இது வந்து சரியா தவறா என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா வேதத்தை வந்து ஆராய்ந்தாங்க. அன்றாடம் சரி ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, ஏதோ ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஏதோ ஒரு பிரசங்க ஏதோ ஒரு சகோதரர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மனசுல தங்க வைக்காம காரியம் இப்படி இருக்கிறதா, இது சரியா, உண்மையிலே இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வேதத்தை போய் ஆராய்ந்து பார்த்தாங்களா. அந்த மாதிரி நம்ம கேட்கிற வசனங்கள் என்ன செய்யணும், போய் ஆராய்ந்து பார்த்து சரியான வசனங்கள்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த மாதிரிலாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நீங்க நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவருக்கு தேவையானதுன்னா அவருக்கு செவி கொடுத்து அவருக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு மகளோ தான் அவருக்கு தேவை. நேரத்தை நம்ம கர்த்தருடைய பாதத்துல ஒதுக்கி நம்ம இருந்தவனாலே போதும். ஏதோ வசனங்களை பிடிச்சது ஆண்டவர் நம்ம கூட பேசி நீ இந்த மாதிரி செய் மகளை, இந்த மாதிரி சரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:42 பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிட்டுகளிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில உறுதியாய் தரித்திருக்கிற மக்கள் வேத வாசிப்புல ஜெபத்துல நம்ம சபையில வந்து ராத்திரி ஜெபம் பண்றாங்க. இங்க இருக்கிற மக்களாக கூடி ஜெபிக்கிறோம். ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வந்து ஜெபிக்கிற மக்கள் வந்து வீட்டிலேனாலும் சரி நம்ம உறுதியை நம்ம ஜெபிக்க பைபிள் வாசிக்க இருக்கிற மக்கள் வந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவங்களோட இடைப்படுவார். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். 1 தீமோத்தேயு 1:11 ஆரோக்கியமான உபதேசம். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்றொரு செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்தோட மற்ற உபதேசங்களை நம்ம நிராகரிக்க வேண்டும் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:6 நீ இதை சகோதரனுக்கு போதித்து வந்தால் நான் இப்பொழுதே வானவழியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. 2 தீமோத்தேயு 4:6 நீ இவைகளை சகோதரனுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ
நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருப்ப, நல்ல ஒரு ஊழியக்காரனா இருப்பா என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அருமையான வசனங்களை கேட்டீங்க. அது மட்டும் இல்ல, பரிசுத்த வேதாகம் ஏன் எழுதப்பட்டதுன்னு சொல்லி தலைப்பு போட்டுக்கோங்க. அதுல 2 காரியங்கள். நம்ம நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இறந்த பிறகும் நித்தியமாக நம்ம நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திருசித்தமாக இருந்ததுனால அவர் இந்த பரிசுத்த வேதாகத்தின் வழியாக நிறைய காரியங்கள் அவங்க எழுதி வைத்திருக்கிறார். எழுதி கொள்ளுங்கள். யோவான் 20:31. யோவான் 20:30 யாராவது வாசிக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம நித்திய ஜீவனை அடையும்படியாக. வாசிக்கிற பொழுது நம்ம கட்டாயம் என்ன இருக்கு? நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம எங்க போவோம்? நம்ம எங்க போவோம்? நான் எங்க போவோம் அங்கே போய் சிந்திக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு பரலோகம் என்ன செய்ய நமக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னதுன்னா அழிவில்லாத ஒரு ஜீவன் அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம மரித்தாலும் நம்முடைய சரீரமானது இங்க மறிக்குது. ஆனா உயிர் என்ன செய்யுது? கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது திரும்ப ஆண்டுகிட்டே போகுது. நம்ம வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஆண்டுகிட்டே நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனா போகும்போது 2 இடம். ஒன்று பிசாசுக்கு நம்ம சொந்தமா, ஆண்டவருக்கு சொந்தமா. இதுதான் ரெண்டு முக்கியமான இடமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தி வருகிற மக்களாக இருந்தா கட்டாயமா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுப்பார். அல்லாத நம்ம சாத்தானுக்கு பிரியமா இருந்து அவன் சொல்ற அறிவுரைகள் அவன் சொல்ற மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி தான் வாழ்றாங்க. அந்த வெளியில அவன் சொல்றது கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா சாத்தான் தான் என்ன செய்யணும்? அவங்க வழி நடத்தி வரனால அவங்க எங்க போவாங்க? அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல அவனோடு கூட அவங்க போவாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துல அவனுக்காக தான் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. கடைசி தான் என்ன செய்வாங்க? அங்க போய் நரகத்துக்கு பங்கடைவார்கள் பார்க்கிறோம். இல்லையா? அதனால நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு நித்திய ஜீவன் அடைகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நமக்கு போதனைகளாக இது எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4. நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4. வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம உலகத்தினுடைய முடிவை குறித்து எச்சரிப்பதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. அதுல இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவையாக வருவார். இந்த உலகத்தில் வருவார். இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ரகசியமாக கிறிஸ்தவர்களை எடுத்து செல்வார். அப்புறம் இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் இந்த உலகம் அழியும்னு சொல்லிட்டு உலக கடைசி காலத்தை பற்றி அநேக காரியங்கள் வேதத்துல நம்ம எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு ஈடு இணையற்ற புத்தகம். ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த பைபிள் பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்ட பிறகு சொல்றேன் எப்படி கல் மண் இதெல்லாம் எழுதி எழுதாங்க. ஏன்னா அது 4000 வருஷத்துக்கு முன்புல இருந்து எழுதப்பட்டது இல்லையா? ரொம்ப நாள் முன்னாடி இருந்து எழுதப்பட்டதுனால இது ரொம்ப பழைய காலத்துல கதைகள்லாம் எழுதிருக்கிறதுனால ரொம்ப நாளை பாதுகாத்து கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் அதை எப்படி பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்காரு. அது மூலியமா தான் நம்ம படிக்கிறோம். ஆனா பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சோம், முதல்ல அச்சுத்தல் கண்டுபிடிச்சோம். எந்த புத்தகம் முதல்ல வேதாகம் தான். ஹல்லேலூயா. பாருங்க, வேற எந்த புத்தகமே வெளியிடல. ஏன்னா இது தேவனுடைய புத்தகம். அங்க சராசரியை படுத்த தேவனுடைய புத்தகமா இருக்கனால முதல் ஞானத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் தான் அந்த அச்சுயந்திரம் கண்டுபிடிச்ச உடனே முதலாவது வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் பைபிள் என்று பார்க்கிறோம். இது குட்டன்பர்க் என்ற ஒரு இடத்துல அந்த வேதாகம் அச்சிடப்பட்டது. குட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஸோ அதனால அது பேர் குட்டன்பர்க் வேதாகம் என்று அந்த வேதாகத்தை அழைக்கிறாங்க. முதலில் அச்சிடப்பட்ட குட்டன்பர்க் என்று சொல்லப்படுகிற வேதாகமம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இது கடந்த 50 ஆண்டுகளை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா பிரசுரிக்கப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் வெளியிடப்பட்ட எல்லா புத்தகங்களிலும் அதிகமான அளவில் விற்பனையானதும் வேதாகம் தான். அதிகமான விற்பனையானது வேதாகம் தான். அது மட்டும் இல்ல, அதனுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அநேகமான ஏதாவது ஒரு புத்தகம் அநேகமான மொழிகளை மொழிபெயர்த்திருக்குன்னா சரி, ஏதாவது ஒரு புத்தகம் ஒரு 50, 100, 500 அந்த மாதிரி தான் ஒரு அதிகபட்சமாக ஒரு 10, 20, 30, 100 எந்த புத்தகங்களாவது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மொழி கிட்ட 5000 மொழிகள் மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கா. 2009 மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தனி மனிதனால நடந்திருக்குமா? இல்லை, ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசி இந்த எழுதும் போது ஆண்டவர் அவங்களோட பேசி எழுத வைத்தார். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகங்கள் கடைசி வரை இருக்க மக்களுக்கெல்லாம் சென்று சேரணும் என்பதற்காக எல்லா காரியங்களையும் இது பண்ணவர். மொழிகள் பல மொழிகள் நம்ம பேசுகிற மக்கள் இருந்தால் கூட எல்லா மொழி மக்களும் நம்ம ஆண்டவராகி இயேசு அறிந்து கொள்ளணும், தேவாதி தேவன் தான் உண்மையுள்ளவர் என்று அறிந்து கொள்ளணும் என்பதற்காக எல்லா மொழிகளிலும் என்ன செஞ்சாங்க? மொழிபெயர்ப்பதற்காக மக்களை தூண்டி வழி நடத்தி அவர்களுக்கு அந்த சக்தியும் பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து
ஏற்ற சூழ்நிலை உருவாக்கி ஆண்டவர் தான் என்ன செய்திருக்கிறாரு, பலவிதமான மொழிகள்ல மொழிபெயர்க்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா 2 வாரத்திற்கு ஒரு முறையாக ஒரு புதிய மொழியில வேதாகம் மொழிபெயர்க்கப்படுகிறதா. அதற்கீழே அதிகமான வல்லுநர்கள் இருக்கிறாங்க, இதற்கீழே அழைக்கப்பட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்க புதிய புதிய மொழிகள் என்ன செஞ்சிருக்காங்க, வேதாகத்தை ஏதாவது ஒரு பகுதியை மொழிபெயர்த்து புதிய ஏற்பாட்டையோ பழைய ஏற்பாட்டையோ மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகம் தான் நம்ம கையில வச்சிருக்கிற இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் கிறிஸ்தவ மதத்தினருக்கு மட்டும் இல்லை, இது எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவம் சொல்லி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உள்ள வந்து இயேசுவை பற்றி போட்டிருக்கோம், தேவனை பற்றி போட்டிருக்கோம். இது கிறிஸ்தவம் என்கிற ஒரு தனி மதத்தினருக்காக உரியதல்ல, இது எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடியது. எல்லா மதத்தினரும் பின்பற்ற வேண்டியது, எல்லா மக்களும் என்ன செய்ய வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாரையும் படிச்சவர் தேவாதி தேவன், எல்லாரையும் அவர் நேசிக்கிறதுனால எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வரது ரொம்ப கடுமையான எதிர்ப்புகள் கூட தான். பலர் வந்து இதுக்கு எதிர்த்து நின்றுப்பாங்க, ராஜாக்கள் இதெல்லாம் தாண்டி தான் அது வந்து வந்துச்சு. இந்த புத்தகங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு அறிவியல் புத்தகம் மாதிரி அறிவியல் கருத்துக்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நிறையா. பூமி வந்து உருண்டைன்னு சொல்லி வேதத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தட்டையானது. சின்ன பிள்ளை படிச்சிட்டீங்கன்னா அப்பவே என்ன சொல்லுவாங்க, பூமி தட்டையானது தான் அந்த காலத்து மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பைபிளோட காரியங்களாம் பைபிள்லாம் வெளியிட்ட பிறகு அந்த பைபிள்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு முன்னாடி என்ன, பூமி உருண்டையானது, இந்த பூமி உருண்டை மேலே ஆண்டவர் வீட்டு இருக்கிறான்னு சொல்லி தாவீது சொல்லி பார்க்கணும். இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் அறிவியல் காரியங்களை வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ இருக்க ஃப்ரிட்ஜு, இது வந்து பனி வந்து இதை வந்து பத்திரமா, அதாவது பனி கட்டி குளிர் வந்து ஒரு பொருளை பத்திரமா பாதுகாக்கும்னு சொல்லிட்டு வேதத்துல தான் ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. யோபு புத்தகத்தை அப்படி பரட்டிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்காக போயிருந்தாங்க. அவங்க நிறைய அணு ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு பொருளை வச்சிருந்தாங்க. ஆனா அது கெட்டு போகாம வச்சுக்கணும், எப்படி கெட்டு போகாம வச்சுக்கணும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் வேதத்தை படிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த யோபு புத்தகத்துல படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த உரை பணிகள் நிறைந்த இந்த பண்டக சாலையை நான் வைத்திருக்கிறவங்களுக்கு உனக்கு தெரியாத நான் சொல்றாரு. அப்படியே பண்டக சாலைனா ஒரு ஸ்டோர் ரூம், அது உரைப்பணி இருந்தது. அப்போ அந்த மாதிரி உரைப்பணி இருந்தது, இது கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு முதலாக இந்த பனி, இந்த குளிர்ச்சி வந்து பொருளை கெட்டு போகாமல் வைத்திருக்கின்ற இந்த ஃப்ரிட்ஜோட தத்துவங்கள் கூட கண்டுபிடிச்சது வேதத்தின் வழியாக. இது மாதிரி அநேக காரியங்களை வேதத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. அநேக வரலாற்று செய்திகளை நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். பல நாடுகளை பற்றிய காரியங்கள் எல்லாமே வந்து உண்மையான பல காரியங்களை ஏற்று, மற்ற பாபிலோனுடைய தொங்கு தொட்டம்லாம் நம்ம இப்போ படிக்கிறோம், அதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்த்தாலும் இது வந்து ஒரு வரலாற்று புத்தகமும் அல்ல. தத்துவங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். நீ இப்படி இருந்தா இப்படி இருப்பாப்பா, இப்படி இருந்தா அப்படி இருப்பேன், இந்த காரியங்களை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லி பிரசங்கி, நீதிமொழிகள் எல்லாம் ஞானமான வார்த்தைகள் அநேகம் இருக்கும். ஆனால் இது ஒரு தத்துவ புத்தகம் என்று சொல்லி நம்ம தனியாக ஒதுக்கிட முடியாது. ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட புத்தகம், இது வந்து தேவனுடைய வார்த்தை. இது என்ன, ஒரு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகம் இந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்லியிருக்கனால இந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி கிட்டத்தட்ட ப்ரூஃப் பண்றதுக்காக பைபிளே 3000 இடத்துல இருக்குது. தேவன் சொல்லினார், தேவன் சொன்னார், தேவன் எழுதினார், தேவன் கட்டளையிடுகிறார், இது தேவனுடைய வார்த்தை அப்படி என்று சொல்லிடுற அந்த ரிலேட்டடான வார்த்தையில் 3000 இடங்கள்ல காணப்படுகிறது. இந்த பைபிள் வந்து தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி இதுல யாருமே ஒருத்தர் கூட தனியா உரிமை கொண்டாடல. நான் எழுதுற நாள் ஒருத்தர் உரிமை கொண்டாடல. இல்லையா? இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு, தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு மாற்ற முடியாத ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட ஆண்டவர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 5:18. இந்த புத்தகத்தை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அந்த காலத்துல வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பை மாற்றினா கூட வேற மீனிங் ஆயிரும்ல, எதுவுமே வந்து மாற்ற முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய புத்தகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பரிசுத்த வேதாகத்தை அழிக்க முயன்றவர்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, அழிந்து போனார்கள். ஆனாலும் இன்னும் நிலையாக இந்த வேதம் நம்ம கை வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. இதை வந்து நீங்க வந்து வெளிப்படுத்தல் 22ல நீங்க பார்க்கலாம். வேதத்தை வந்து அழிக்க முயன்றவர்கள் தான் அழிவார்களே தவிர வெளிப்படுத்தல் 22:18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும்
இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. எனவே வேதத்தை வந்து சரியா படிச்சு சரியா நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு புத்தகம் வந்து பிறரை மாற்றக்கூடிய புத்தகம், மாற்ற முடியாதா இருந்தால் பிறரை மாற்றக்கூடிய புத்தகமா இருக்குது. அநேக மக்களை வந்து மாற்றி இருக்கிறது பார்க்கலாம். அநேக பாவிகளை வந்து சரியாக மாற்றி இருக்கிறது, நோயாளிகளை சுகப்படுத்தி மாற்றி இருக்கிறது. நிறைய வந்து பைத்தியம் பிடிச்சு ஒண்ணுமில்லாதவங்களை கூட வந்து என்ன செஞ்சிருக்குது இந்த வேத புத்தகம் மாற்றி இருக்குது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏசனாவை பத்தி. அவர் வந்து 8 வயதுல எப்படி 8 வயசுல வந்து அவர் பைத்தியம். அவரு கீழே ட்ரெஸ் எல்லாம் அழைஞ்சிட்டு அந்த கீழே வாழை இலையெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ரொம்ப பைத்தியமா இருந்தாருன்னா அவங்க குடும்பத்துல யாரோ ஒரு மருந்து செய்வன் ஏதோ வச்சனால அவர் பைத்தியமா போகணும்னு பெரிய பணம் ஏதோ ஒரு சொத்து உள்ளவரை என்ன தெரியல அந்த மாதிரி இப்படி ஆக்கிட்டாங்க. அதனால அவர் வந்து ஒரு வீட்டில் போய் ஜெபத்துக்காக போய் நின்றுருக்கிறாரு. அந்த ஜெப பாடல்கள் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பைத்தியமா இருந்திருக்கு. அது என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவர் போயிருக்கப்பட அதை போய் கேட்கும் பொழுது அந்த வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த பாடல்கள் வரிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு அவரை மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நினைவு வந்திருக்கு, ஐயோ நான் இப்படி இருக்கிறனால சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பைத்தியத்தை கூட என்ன செய்யக்கூடியதா இருக்குது. இந்த வேதாகமம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய தூண்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உள்ளுணர்வு புத்தகம். அப்படின்னா நம்முடைய உடம்பு சோர்வா இருக்கலாம், ஆனா நம்ம ஆத்மா என்ன செய்யப்படுது உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம உடம்புல ஒரு பேர் வியாதியில சுமைப்படுத்திருந்தீங்கன்னா கூட நீங்க புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா உங்களோட ஆத்மா என்ன செய்யுது உயிரடைகிறது. இந்த புத்தகத்துல எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல வந்து எனக்கு சரீர பிரகாரமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். நீங்க சரீர பிரகாரமா எத்தனை காரியங்களும் இது வந்து ஆவியில வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 வசனம் மட்டும் சொல்லிடுறேன். 2 தீமோத்தேயு 3:16, சங்கீதம் 19. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எப்படின்னா நம்ம எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் எப்படி இருக்கணும், தேறினவனாகவும், எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும், எந்த நற்கிரியம் செய்ய தகுதி, நம்ம அழைக்கப்பட்டதே நற்கிரியலை செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எந்த நற்கிரியம் செய்வதற்கேற்ற தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்காகவும், அவைகள் உபதேசத்துக்கும், அவைகள் உபதேசத்துல இருக்கும், கடிந்து கொள்ளுதல் அந்த வசனத்தில் இருக்கும், சீர்திருத்தலுக்கும் இருக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான் நம்முடைய வேதம்னா என்னன்னா சுருக்கமா இதை சொல்லிடுவோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 19:7 அப்படியா என்னன்னா இது வந்து தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வெளி மனுஷன் எவ்வளவுதான் சோர்ந்து போயிருந்தாலும் உங்களுக்கு உள்ளான மனுஷன் பலமா இருந்தாலும் நீங்க எந்த காரியத்தை செய்ய வேண்டப்ப அதை பலப்படுத்துறதுக்கு ஒரு தான் செய்யும். இப்ப அடுத்ததாக வந்து வேதத்தில் படிப்பதனால் உண்டாகும் பலன் ஒரு 4-5 வசனங்கள். எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாக மாற்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது வந்து வேதத்தை படிக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு பலன். இப்ப சொன்னோம்னா 2 தீமோத்தேயு 3:16 நம்ம எந்த ஒரு நற்கிரியம் செய்வதற்கு தகுதியாவதற்கு வேதம் உதவுகிறது. 2வது இது சீர்திருத்தல், கடிந்து கொள்ளுதல், நீதியை படிப்பதற்கு உதவுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஏசாயா 34:16, யோசுவா 1:8 எழுதி வச்சுக்கோங்க. ஏசாயா 34:16, யோசுவா 1:8. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல நீங்க பைபிள்ல ஒரு முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்து போலே அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரே கருத்துல வசனங்கள் இருக்கும். நீங்க பைபிள் அது மாதிரி நிறைய சேர்க்கலாம். ஏன் அப்படி சேர்க்க முடியுதுன்னா இது எல்லாம் என்ன அர்த்தம், அவர் என்னமோ இருக்கும். எத்தனையோ 40 வகையான ஆசிரியர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல எழுதியிருக்காங்க. மோசே ஏதோ ஒரு காலத்துல எழுதியிருப்பாரு, இப்ப ஏதோ ஒரு காலத்துல எழுதியிருப்பாங்க. ஆனா ரெண்டுக்குமே வந்து பொருத்தமான வசனம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், அது யாரோ ஒரு ஆளால எல்லாத்தையும் சொல்லப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதனால வந்து ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிச்சு, அவருடைய ஆவிதான் அவைகள் என்ன செய்யும், சேர்க்கும். அங்கே இங்க இருக்கிறது பாருங்க, இவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அடுத்ததாக என்னன்னா ப்ராஸ்பரிட்டிக்கு, நம்மளுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வெற்றி அடைவதற்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, நீங்க வர்றதை, நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் நன்மை ஆகுறத, கடன் பிரச்சனை எல்லாம் மாறுவதை நீங்க பார்க்கலாம். அது என்னென்ன வசனம்னா யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ கவனமா இருக்கும்படி என்ன செய்யணுமா, இரவும் பகலும் அதை தியானிக்கணுமா. எப்படி காலையில் 1/2 hour, சாயந்தரம் 1/2 hour, இரவும் பகலும் அதை தியானித்து
உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ அப்படி தியானித்தா என்ன ஆகுது தெரியுமா? உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய். வழியை வாய்க்க பண்ணுவான்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம், அதை வந்து வாய்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி ஆகுது. ஒரு காரியம் செய்ய போறோம், அந்த காரியத்தை வெற்றி ஆகும்னா எப்படி இருக்கு? எப்படிப்பட்டவங்களுக்கு வெற்றி ஈஸியா கிடைக்கும்னா இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை வந்து தியானம் பண்றது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒத்து உள்ள இன்னொரு வசனம் என்னன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இதான் முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுனா தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு மரம் இருந்தா எவ்வளவு செழிப்பா இருக்கும். தண்ணி வந்து என்னதாங்க, அது வந்து வேத வசனம் மாதிரி, நம்ம வந்து ஒரு மரம் மாதிரி. அப்ப அந்த தண்ணி நிரம்பி இருக்கிற இடத்துல அந்த செடி வந்து எவ்வளவு செழிப்பா இருக்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தன் கனியை தரணும். இலையினால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் அந்த காலத்துல என்ன அவன் செய்யணுமோ, அந்தந்த காலத்துல அவனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கணுமோ, அந்தந்த காலத்துல அவன் எப்படிலாம் சந்தோஷமா இருக்கணுமோ அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்வார்? தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை முதிராது இருக்கிற மரத்தை போல என்ன இருப்பான் என்று. அதாங்க முக்கியம். செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப செய்வதெல்லாம் வாய்க்கும்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. என்ன செய்யணும்? டெய்லி வசனத்தை மட்டும் ஆண்டவர் படிச்சுட்டு ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்களே பார்த்து சொன்ன மாதிரி இந்த வசனம் வந்து சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கும். சில சமயத்தில் ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே, அது மாதிரி நான் இவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கேன், தியானம் பண்ணியிருக்கேன், நான் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த வார்த்தை நீங்க சொல்லிடுவோம். இல்லையா? எல்லாம் வாஸ்து பைபிளாக வாஸ்து முடிச்சுட்டோம். ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு, இதனால நீ போகிற காரியம் என்ன ஆக போதும் தெரியல, தடையாக போதுனீங்கன்னா அவ்வளோ படிச்சதும் வேஸ்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன இருக்கணும்? விசுவாசம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லையா? இப்போ நீங்கள் வேதத்தினால் படிப்பதனால் உண்டாக பலன்னு சொல்லி போட்டு கீழே இந்த வசனம்லாம் எழுதி வச்சுட்டீங்களா? கடைசியாக நம்ம வேதத்தை வந்து என்னவா வந்து உபமைப்படுத்தி இருக்கிறது, ஒப்பிட்டு சொல்லியிருக்குது. பரிசுத்த வேதாமத்தை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னு சொல்லியிருக்குது சில வசனங்கள் சொல்ல போறேன். கண்மலை நொறுக்கும் சம்மட்டி. ஒரு கண்மலைனா ஒரு பாறை, இருக்கிற பாறை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு சம்மட்டி எப்படி உதவுது, அது மாதிரி இறுகி போன உள்ளம், கொடுமையான ஒரு உள்ளம், ரொம்ப மோசமான திருந்தவே முடியாத உள்ளத்தை கூட எது திருத்திரும்? வேத வசனம் திருத்திடும். அது ஒரு சம்மட்டி போல இருக்கிறது என்று வேதத்துல சொல்லியிருக்குது. எரேமியா 23:29 அப்படிப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறதல்லவோ. வார்த்தை வந்து அக்கினி போல இருக்கிறது. தேவையில்லாத காரியங்களை நம்மகிட்ட அகற்றி சுட்டெடுத்து அகற்றி விடுகிறது. அது மட்டும் இல்ல சம்மட்டியை போல இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல வந்து ரொம்ப இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, அது ஒரு ஆட்டோ சங்கர்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் அநேக பெண்களை கொலை செய்யறது, ஆட்களை கொலை செய்யறது, ரொம்ப பயங்கர, யாருமே கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. அப்படிப்பட்ட மோசமான ஆளு. ஒரு கொலையை பார்த்து 2 கொலையை பார்த்து, ஒரு ஆள் கொலை சாகும் போது எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். அதுலேயே திருந்தாதவர், அநேக கொலைகளை பண்ணி புதைச்சி வச்சு திருந்தாத ஆளு ஜெயில இருந்தாரு. ஸோ அவர் திருந்தாத அந்த மனசை என்ன திருந்த போறாரு? அவருக்கு வேத வசனம் கிடைச்ச உடனே அவர் வந்து என்ன செஞ்சாரு? ஐயோ திருந்தினாரு. சார் நான் செய்த பாவங்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா, என்னை வந்து ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவாரா, அவரால் என்னை பரிசுத்தமா மாற்ற முடியுமா என்று சொல்லி என்ன செஞ்சாரு? பாவத்திலாம் அறிக்கையிட்டு திருந்தினார். ஆனாலும் அவருக்கு பயங்கரமான பாவம் செய்தனால அவருக்கு வந்து தண்டனை, மரண தண்டனை. ஆனால் மரண தண்டனைக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நான் வந்து இப்போ இந்த மரண தண்டனை ஒரு சந்தோஷத்தோடு எதிர்கொள்கிறேன். ஏனென்றால் என்ன வந்து இவ்வளவு பரிசுத்தமா மாத்திர தேவாதி தேவன் என்னை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாரு, அவரை போய் முகமுகமா நான் சந்திக்க போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நான் போறேன்னு சொல்லி அவர் சந்தோஷமா இறந்து போனார். ஏன்னு சொல்லுங்க, இது மாதிரி கொடூரமான குணம் உள்ளவங்களையும் கூட மாற்றக்கூடியதாக நம்முடைய வசனம், வேத வசனம் இருக்கிறது. அப்புறம் வந்து இது ஒரு அழிவில்லாத வித்து, அழிவை இருக்கு. 1 பேதுரு 1:23. இந்த வசனம் வந்து உள்ள போனாலும் அது உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எந்தெந்தைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் செழிப்பிக்க. வேத வசனத்தை அழிவில்லாத வித்து என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. கண்மலை நொறுக்கும் சம்மட்டி என்று நீங்க பார்க்கிறீங்க. அப்புறம் வந்து இது வந்து தெளிதெனிலும் மதுரமானது என்று சொல்லி சங்கீதம் 119:103 அதுல போடுறது. இது வந்து என்னது? ரொம்ப இனிமையானதான் தேவனுடைய வசனம். யார் சொல்றா? அவ்வளவு அலுவல் வச்சிருக்கிற கிங் டேவிட்டே சொல்றாரு. வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். தெளிந்த தேனிலும் மதுரமானதா இருக்குது என்று சொல்லி நிறைய அலுவல்கள் வச்சிருக்கிற என்ன சொன்னார்? அந்த சங்கீத தாவீது அரசரை சொன்னார். அப்ப
நம்மளுக்குலாம் நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்கிறோம். அப்போ அவரே அதை இனிமேன்னு சொல்லி படித்து சந்தோஷப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வளர நம்மளுக்கு ஒரு ஞானப்பாலாக இருக்குன்னு சொல்லி ஞானப்பால் என்று சொல்லி கூட இன்னொரு வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு இருக்கிறது. இது 1 Péதர் 2:3 எழுதிக்கோங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய காந்தமில்லாத ஞானப்பாடமே வாஞ்சியா இருக்கு. ஞானப்பாடமே இல்லை, வாஞ்சியா இருக்கணுமா? நம்ம வளர்றதுக்கு என்ன செய்யுது? ஒரு பால் உதவி செய்யுதுல குழந்தைக்கு. அதுவும் நம்ம வளர்றதுக்கு என்ன செய்யுது? தேவனுடைய வசனம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதோட ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், அதோட ஆலயத்துக்கு வருகிறோம் போறோம் மட்டும் இல்லாம என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்துல என்னதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி நீங்க படிக்கிற வேலையிலே என்ன செய்ய முடியும்? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். வளர்ச்சி எப்படி வருகிறது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வளர முடியும் அப்படின்னா இந்த வேதத்தை படிக்கிறதுனால நம்மளுடைய ஜீவன் வந்து மாறும். அநேகர் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆனால் கூட என்ன செய்வாங்க? இன்னும் சின்ன பேபி மாதிரியே பாட்டில் அப்படியே வச்சுருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. அப்படியே என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனங்களை நன்றாக படிக்கணும். அடுத்தவங்களுக்கு புதுசாக ஒரு ஆளுக்கு அந்த பாட்டில் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை படித்து பெரியவர்களாக வளரணும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 5 வருஷமா வந்து 3 வருஷம் வந்திருக்காங்க கூட அவங்க வந்து இன்னும் வந்து வளர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆதியாகம யாத்திராம சொன்னா அவங்க அந்த பக்கம் திரும்புவாங்க, அந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பாங்க. அப்பயே நினைச்சிருப்பேன் நான், இவங்க எப்படி வந்து பைபிளை வந்து படிச்சிருப்பாங்க வீட்டில்னு சொல்லி. அதனால பைபிள் வசனம் வந்து தான் நம்ம வந்து இப்போ வளர்ச்சி அடைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இது ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்லி பைபிளை போட்டுருக்குது. இந்த கண்ணாடி பார்த்து முகத்தை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேத வசனத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். நான் வந்து ரொம்ப கோவப்படுறேனா? நான் பொறுமையாக இன்னும் இருக்கணுமா? நான் வந்து இப்படி தாழ்ந்து போடுறதுனால ஒன்றுமே தப்பு இல்லையா? தாழ்ந்து போனால் கர்த்தர் என்னை உயர்த்துவாரா? ஓஹோ அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம அதிலிருந்து கற்றுக்கலாம். இப்போ மேட்டிமே நான் பேசிட்டேன்னா மேட்டிமையானவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. பெருமையுள்ளவனுக்கு என்ன செய்யறாரு? அவர் எதிர்த்து நிற்கிறார். வேதவசனம் சொல்லுது. படிக்கும்போது என்ன சொல்லும்? பெருமையுள்ளவனா தான் கர்த்தர் எதிர்த்து நிற்பாங்க, வேண்டாம். ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்படின்னா தாழ்மை இருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்மளே மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கடைசியாக எப்படின்னா தண்ணீரை போல நம்ம சுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கினியை போல நமக்கு இந்த இறைமையில படித்தவங்களை இறைமை 23 அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லி அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119, 105 இது ரொம்ப முக்கியம். நம்ம இக்கட்டான இந்த உலகத்துல, கஷ்டமான இந்த உலகத்துல நம்ம எதை செய்யறோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு நிறைய வேலைகளை நமக்கு தெரியாது. நான் எதை செய்யணும் ஆண்டவர், அதை செய்யணும் ஆண்டவர். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சோம்னா அவர் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைக்கு, கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளிக்காம இருக்க மாட்டார். நிறைய வேலையில நம்ம நண்பர்களுக்கு சொல்லி புலம்புவோம், தனியா புலம்பிக்குவோம், கவலைப்படுவோம், பிளான்லாம் எழுதி பார்த்துட்டு இருப்போம், பல காரியங்களை நம்ம செய்வோம். ஆனா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியத்தை வச்சுட்டு ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும், இத்தனை பிரச்சனை இருக்குது, எப்படி மீண்டு முடியும் இப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் பாதத்துல போய் கேட்டீங்கன்னா கட்டாயம் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார், ஞானத்தை கொடுப்பார். அதனால நம்ம வந்து இந்த வசனத்துல பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் 119, 105. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். உங்களுடைய வசனம் எப்படி இருக்குதுன்னா, நான் இருட்டான இடத்துல போயிட்டு இருக்கேன்னா ஐயோ எப்படி போறது? கால்களுக்கு தீபமாக தேவனுடைய வசனம் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நிஜமாவே ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது வெளிச்சமா வருதுன்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கை பாதையில நிறைய கரடு முரடு இருண்ட பகுதிகள் இருக்கும். இருண்ட பகுதியில் நம்ம எங்க தடிக்க விடுறோட நமக்கே தெரியாது. எந்த காரியத்தினால நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனை ஏற்படுச்சுன்னு நமக்கு சரியா தெரியாம இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு வேதத்தின் வழியாக வேதம் படிக்கும்போது கட்டாயமா ஆண்டவர் சொல்லிடுவார். நீ கொஞ்ச நேரம் ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட பேச ஆரம்பிச்சுவாரு. மகளே இந்த காரியம் உன்ட்ட குறைவா இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த காரியத்தை நீ மாற்று, இதை மாற்று, அதை மாற்று என்ன சொல்ல சொல்வார். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அருமையான வேத பைபிள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது வந்து கர்த்தர் வந்து நமக்கு எழுதி கொடுத்த ஒரு அன்பு கடிதம். ஒவ்வொருடைய விலாசத்துக்கும் தனியாக எழுதி கொடுத்த அன்பு கடிதம் மாதிரி. ஏன்னா இது நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இதை நீங்க படிச்சு நல்லா தியானம் பண்ணும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவோம்.